ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி வச்சு ஒரு போண்டா நல்ல கிறிஸ்பா டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அரிசி போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இட்லி அரிசி இது ஒரு 4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு 3 மணி நேரமாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு இது ஒரு 100 கிராம் அளவு, இதுவும் கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா நெய்ஸாக லைட்டாக தண்ணி தெளிச்சு கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், நான் அரிசி உளுந்தும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, உப்பு தேவையான இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு காற்று தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, மாவு கலந்து நமக்கு ரெடியாக இருக்குது. அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா ரொம்ப வந்து மாவு தளத்தலன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு திக்னஸாக அரைச்சி வச்சு நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம். பாருங்க, நான் கடாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த மாவை லைட்டாக தண்ணி தொட்டு போட்டுக்கலாம். அரைக்கும்போது கூட இந்த போண்டா செஞ்சுருந்தாங்க ஈஸியாக. கொஞ்சம் வந்து உளுந்து மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நம்ம அரிசி மாவு போண்டா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியோ சாஸோ அது மாதிரி வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.